வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமான ஒரு அனுபவமாக மட்டும் இருக்காது. அது ஒரு உணர்ச்சிகளால் எழுதப்பட்ட ஒரு கதையாக எப்பொழுதுமே இருக்கும். ஆனா வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையாகத்தான் எப்பொழுதுமே தோன்றவும் ஆரம்பிக்கும். நீங்க வெளியில் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. யாராவது ஏதாவது ஒண்ணு கூறினால் கூட அதையே நீங்கள் நினைத்து கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய மனதையும் யாராலையும் மாற்ற முடியாது. அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க சுமந்து வந்தது யாராலும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும். அது உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். உள்ளுக்குள்ளேயே இருந்து அது உங்களை காயத்திற்கு மேல காயமாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களாக இருந்ததுதான் இந்த மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையாக இருக்கும். குடும்பத்திற்காக உங்களுடைய ஆசைகளை நீங்க தியாகம் செஞ்சிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? நான் கூறுகிறேன், இதை நீங்க பண்ணிருக்கீங்களா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பல ஆசைகள் வைத்திருந்திருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணும், சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும், உங்களுக்கு பிடித்த வழியில எல்லாம் நீங்க செல்லணும் அப்படிங்கிற மாதிரியான கனவுகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்திருக்கும். ஆனா உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ற உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை நீங்க யோசித்து பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளால இதுக்கப்புறம் படிக்க முடியாது. நம்ம படித்தாலுமே உடனே நம்ம ஊதியங்கிறது கம்மியா தான் கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு கொடுத்து கடனை அடைக்க முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கவலைகள் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். அதனால நீங்க படித்தது சம்பந்தமா வேலைக்கு போக முடியாம உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப சில வேலைகளுக்கு போயிருப்பீங்க. அது சிறு வயதிலிருந்தே போகக்கூடிய ஒரு நிலைமை கூட உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதனால உங்களுக்குன்னு இருந்த ஆசைகள் எல்லாத்தையும் நீங்க அமைதியா ஒதுக்கி வைத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் நல்ல ஒரு நிலைமையில இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையும் நல்லா வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இப்போ வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் இல்லாதா யாரு பார்க்க போறாங்க என்ற ஒரு எண்ணம் தாங்க உங்களை அந்த ஒரு தியாகத்திற்கு தூண்டியிருக்கும். அந்த ஒரு முடிவை எடுத்த போது நீங்க சிரித்திருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கனவு நிச்சயமா உடைந்திருக்கும். குடும்பத்துக்காக நம்ம தான் போராடணும். நம்ம இல்லை அப்படின்னா நம்முடைய குடும்பம் என்ன பண்ணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கவலைகள் இருந்து நீங்க போகக்கூடாதுன்னு நினைத்த வேலைகளுக்கெல்லாம் போவீங்க. செய்யக்கூடாதுன்னு நினைத்த செயல்களை எல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை இறுதி வரைக்கும் அப்படியே போய்விடும் என்பது உங்களுக்கும் தெரியும். ஆனா இப்படி போனா மட்டும் என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு போன மனிதர்கள் நிச்சயமாக மேசம் ராசியை சேர்ந்த மனிதர்கள் முக்காவாசி நபர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. அன்பை மதிக்காததால ஏற்பட்ட காயம் எப்படி தெரியுமா இருந்தது? நீங்க அன்பை அளவில்லாம கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களா இருப்பீங்க. அது சிறியவர்கள் பெரியவர்கள்னு யாரையுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. எல்லாரிடத்தையும் அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஒரு மனிதனை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் நீங்க தான் இருப்பீங்க. அவங்களுக்காக எதையும் செய்ய தயங்கவும் மாட்டீங்க. ஒரு ஒரு நபரிடம் நீங்க அதிகமான அன்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட நீங்க எல்லாத்தையுமே கொடுப்பீங்க. அவங்களுக்காக நீங்க எல்லாமே பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு சேமான அன்பு உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு திரும்ப உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். நீங்க கொடுத்த ஒரு அன்பா இருக்கட்டும், நீங்க கொடுத்த உணர்ச்சிகளாக இருக்கட்டும், அது அனைத்துமே திரும்ப உங்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க கொடுக்கறதாக மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். நம்ம தான் அவங்களுக்கு அன்பு கொடுக்கோம். அவங்க நமக்கு அன்பு கொடுக்க மாட்டேங்காங்க. நம்மள ஒரு தேவைக்காக மட்டும்தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒண்ணு யோசித்து உங்களுக்குள்ள ஒரு காயத்தையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் சாதாரணமான ஒரு காயமா இருக்குது. பெரிய ஒரு காயமாக உங்களுடைய மனதிற்குள் அது நிச்சயமாக தங்கி இருக்குங்க. ஏன் அப்படின்னா நீங்க அளவுக்கு அதிகமா அவங்க மீது அன்பு கொடுப்பீங்க, உணர்ச்சிகளை காட்டுவீங்க, எல்லா விஷயங்களையும் அவங்க கூட இருந்து உதவி பண்ணுவீங்க. ஆனா அவங்க உங்களை ஒரு போதும் கண்டு கொள்ளவே மாட்டாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காயத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. நான் எவ்வளவோ கொடுத்தேன், ஆனா ஏன் எனக்கு மட்டும் கிடைக்கலங்கிற கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இன்னும் எத்தனை தடவை என்றுமாலும் எழுந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள நடந்திருக்குங்க. உங்களுடைய நல்ல மனதை புரியாம குற்றம் சுமத்திய தருணங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? நீங்க செஞ்ச நல்லதை கூட சிலர் தவறாக புரிந்திருப்பாங்க. உதவி செய்யும் போது கூட அவங்களோ இவங்களோ ஏதோ எதிர்பார்த்து செய்கிறான் அப்படின்னு உங்களை நினைத்திருப்பாங்க. நீங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையில பிடித்தவங்களுக்காக நீங்க என்னன்னாலும் பண்ணுவீங்க. உதவி அப்படிங்கிறத சொல்லவே வேண்டாம். காசு பணம் எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்க மற்றவங்களுக்காக உதவி செய்வீங்க. ஆனா இவனுக்கு நம்மகிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படின்னு அவங்கள தவறா பேசிடுவாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமா நடந்திருக்கும். ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு வலியை கொடுத்திருக்கும். அதுவும் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் நிச்சயமாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க செஞ்சது உண்மையான மனதில் இருந்துதான் நீங்க செய்வீங்க. ஆனா அவங்க அதை அன்பா இல்லைன்னா எதிர்பார்த்து ஏதாவது பழகுறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு உங்களுக்குள்ள இது புரிய வைக்கும். உங்களுடைய மனதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்க உங்களுடைய உணர்வுகளை எளிதில்
வெளியே வந்து ஷேர் பண்ண மாட்டீங்க, யாரிடமும் கூறவும் மாட்டீங்க. யாராவது புரிந்து கொள்வாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மட்டும் உங்களுக்குள்ள எப்போதும் எழுந்து கொண்டே இருக்குங்க. அதனால தாங்க நீங்க அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. உங்களுடைய மனதில் எத்தனை கதைகள் இருக்கும் என்பது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஆனா அதெல்லாம் உங்களுக்குள்ளதான் அடங்கி இருக்கும். அடங்கி அதை உங்களுக்குள்ளேயே நீங்க வைத்திருப்பீங்க. வெளியில யாரிடமும் சொல்லக்கூடாது, யாரிடமும் எதை பத்தியும் பேசக்கூடாது என்கிற மாதிரியான கவலைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கும். நெருக்கமானவங்க கூட தூரமா உங்களுக்கு வந்து போயிருப்பாங்க. அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கும். ஒரு நாள் நீங்க மிகவும் நெருக்கமாக இருந்தவங்க கூட அடுத்த நாள் யாரோ ஒருவர் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. அந்த திடீர்னு விலகக்கூடிய அந்த விலகல் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். நம்ம என்ன தவறு பண்ணோம் அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு உங்களை நீங்களே பிரச்சனைக்கும் ஆளாக்கி கொள்வீங்க. உதவியவங்களும் மறந்துவிட்ட வேதனை உங்களுக்கு மிகப்பெரிய அளவு துன்பத்தை கொடுக்கும். நீங்க உதவியவங்களை கூட நினைவில் வைத்து நீங்க உதவியவர்களை நினைவில் வைத்துக் கொள்வீங்க. ஆனா அவங்க உங்களை மறந்திருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு வலியான ஒரு உண்மையை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். அது நீங்க எதிர்பார்த்திருக்காத ஒரு சம்பவமாக இருக்கும். ஆனா அந்த மறப்பே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காயத்தை நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். இந்த மாதிரி அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் என்பதை கூறுகிறேன். அதனை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு காலம் நிச்சயமாக ஆரம்பமாகும். அது உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய பெரிய ஒரு மாற்றமா நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு காலத்துல உங்களுடைய மனதில் ஒரு புதிய ஒரு அமைதி உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நீண்ட நாள் இருந்த எமோஷனலான ஒரு பெயினானது உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்திலும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அனைத்துமே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கிளியர் ஆகிவிடும். வீட்டுல ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல் உங்களுக்குள்ள உருவாகி அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களுக்கு கொண்டு போயும் கொடுக்கும். உங்களை உண்மையா நேசிக்கக்கூடிய ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அந்த உண்மையா நேசிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில வந்து அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்க யாரு அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே அவங்க காமிச்சு கொடுப்பாங்க. உங்களை புரிந்து கொள்வாங்க. அது உங்களுடைய மனசுக்கு ஒரு பெரிய ஒரு ஹீலிங்கா இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். பழைய காயங்கள் எல்லாம் உங்களுக்கு மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். நீங்க கடந்ததை நினைச்சாலுமே அது உங்களை ஹர்ட் பண்ணாது. அது ஒரு பாடமாக உங்களுக்கு நிச்சயமாக மாறியும் கொடுக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். பணவரவும் உங்களுக்கு நிலையாக நிலையாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பைனான்சியல் உங்களுடைய பணம் வந்து இந்த ஒரு நேரத்துல நிலையானதாக வர ஆரம்பிக்கும். நீங்க உங்களுக்குன்னு ஒரு கோலை தயார் செய்து அது சம்பந்தமா நீங்க போக ஆரம்பியுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்குன்னு சில வாய்ப்புகள் வந்தாலும் சில முயற்சிகள் எடுத்தாலுமே அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதனால உங்களுடைய பண வரவும் நிச்சயமாக நிலையானதாக அதிகரிக்கவும் செய்யும். வீட்டில் சந்தோஷமான ஒரு சூழல் உங்களுக்குள்ள உருவாகும். சிரிப்பு, அமைதி, அண்டர்ஸ்டாண்டிங் இவை அனைத்தும் உங்களுடைய வீட்டில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையும் இது நிச்சயமாக உயர்த்தவும் செய்யுங்க. காயப்படுத்தியவங்க அனைவருமே தூரமாக விலகி விடுவார்கள். நெகட்டிவான பீப்புள் உங்களுடைய லைஃப்ல இருந்து இந்த ஒரு நேரத்துல நிச்சயமாக விலகி விடுவாங்க. விலகி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வந்தும் கொடுப்பாங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வீட்டிலிருந்தே கிடைக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கட்டும், இல்லைன்னா ஆன்லைன்ல இருந்து ஏதாவது வாய்ப்புகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்து உங்களுக்கான போதுமான ஒரு ஊதியத்தை உங்களுக்கு நிச்சயமா பெற வைக்கும். நீண்ட நாள் காத்திருந்த ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஒரு ஆசையாக இருக்கட்டும், நீண்ட நாள் கனவாக இருக்கட்டும், அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்பில் ஆக வைக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில நெகட்டிவா இருந்தது எல்லாமே இந்த ஒரு நேரத்துல பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வருவாங்க. இது வரைக்கும் உங்களை மதிக்காம நீங்க கொடுத்த அன்பு கூட மற்றவங்க புரிந்து கொள்ளாம உங்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாம உங்களை அவங்க தேவைக்காக மட்டுமே பழகி கொண்டிருந்த நபர்கள் அனைவரும் வாழ்க்கையை விட்டு விலகி இனிமே உங்களை மதித்து உங்களை வரவேற்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிப்பாங்க. வந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலும் அவங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அனைத்தும் கேட்டு நடந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். அதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இனி வரக்கூடிய மனிதர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். எனவே மீனம் ராசி அன்பர்களே, நீங்க இவ்வளவு நாள் சுமந்த கண்ணீர்கள் எதுவும் வீண் போகவில்லை. உங்களை இத்தனை நாட்கள் எத்தனையோ நபர்கள் கண்ணீர் சிந்த வைத்திருப்பார்கள். அவர்கள் அனைவரும் இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய மாற்றத்தை பார்த்து அவங்க நிச்சயமாக உங்களை பார்த்து அவங்க
பெருமைப்படுவாங்களா அப்படின்னு கூற முடியாது. உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. அதை மட்டும் என்னால கூற முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர ஆரம்பிக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கை அமைதியான, அன்பு நிறைந்த, நீங்க நினைத்த நிறைவு கொண்ட ஒரு அத்தியாயத்தை நிச்சயமாக தொடங்கி அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க நினைத்ததை விட பெரிய பெரிய மாற்றங்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இதுவரைக்கும் நான் கூறியதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.